அன்புள்ள மக்களே வணக்கம். நாங்கள் பொன் சரவணன். யானை வரும் பின்னால் மணி ஓசை வரும் முன்னால் என்பது போல் இன்னைக்கு கேஸ் தட்டுப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்குது. இது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அமெரிக்க ஈரான் போர் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, நம்ம இந்திய அரசாங்கத்தினுடைய தவறான கொள்கை தான் முக்கியமான காரணம். நமக்கு ஈரானிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கு தடை இல்லாமல் இயற்கை எரிவாயு என்பது கிடச்சிட்டு இருந்துச்சு. அதே போல் பெட்ரோல், டீசல், கச்சா எண்ணெயும் நம்ம பார்த்திங்கன்னா தங்கு தடையெல்லாம் கிடச்சிட்டு இருந்துச்சு. இதுக்கு நம்ம தான் மோடி அவர்கள் தான் பெரிய ஆப்பா எடுத்து சொருகி விட்டார். அது பின்னாடி பார்ப்போம். ஆக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாம் பரப்புரை மேற்கொள்கிறாங்க. இன்றைக்கி ஒரு பக்கம் மோடி பேசிகிட்டு இருக்கார், இன்னொரு பக்கம் அமித்ஷா பேசிகிட்டு இருக்கார், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கட்சிகள்லாம் பேசிகிட்டு இருக்கிறான். அப்பட்டமாக பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி கேஸ் தட்டுப்பாடு என்பது கிடையாது. கேஸ் தட்டுப்பாடு என்பது கேஸ் என்பது அனைவர்களுக்கும் அனைத்து தரப்பும் வணிக சிலிண்டரை பார்த்தாலும் கிடைக்கிது, வீட்டு உபயோக சிலிண்டர் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அடித்து சகட்டு மேனிக்கு அடித்து விட்டுட்டுருக்குறாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானை இவங்க 2 பேரும் அவ்வளோ பொய் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்ல. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ செய்தித்தாளில் இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி செய்தித்தாளில் பார்த்தேன். அந்த செய்தித்தாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹோட்டல் நிர்வாகம், ஒரு ஹோட்டல் உரிமையாளர் பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேஸ் தட்டுப்பாடு காரணம். கேஸ் கிடைக்கல, கடையை இழுத்து முடியாச்சு, கடன் தொல்லை தாங்க முடியல, கந்து கட்ட முடியல, அதனால் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி. 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே இன்னொன்று, பல நூற்றுக்கணக்கான டீ கடைகள் மூடப்பட்டிருக்குது, பல நூற்றுக்கணக்கான ஹோட்டல் கடை மூடப்பட்டிருக்குது, பல நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தினசரி பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்தித்தாளில் செய்தி வந்துட்டுருக்குது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே உங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப, இது ஹோட்டல் கடையும் சரி, டீ கடையும் சரிங்க. இன்றைக்கி 100% என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சிலிண்டர் இருந்தால் மட்டும்தான் அவங்க இயக்க முடியும், இல்லைன்னா இயக்க முடியாது. அதை சார்ந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான தொழிலாளிங்க ஹோட்டல் கடையில், டீ கடையில், பல்வேறு நிறுவனங்களில் லட்சக்கணக்கான தொழிலாளிங்க வேலை செய்கிறாங்க. அப்போ நீங்கள் ஏதோ ஒரு டீ கடை மூடிட்டான்னு வச்சிங்களேன், ஒரு டீ கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 பேர் 6 பேர் வேலை செய்வாங்க. அப்போ அந்த 6 பேர்த்துக்கு வேலை இல்லாத போயிடும். இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான கடைகள் மூடப்பட்டிருக்குன்னு சொன்னால் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் என்னமோ கேஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துட்ட மாதிரி, தங்கு தடையெல்லாம் கொடுத்துட்ட மாதிரியும், ஏதோ எதிர்க்கட்சிக்காரன் பொய் பேசிகிட்டு இருக்க மாதிரியும் இவங்க பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அமித்ஷா கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்காரு. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பொய் பேசுகிறாரு. அவர் என்ன கேட்டேன், எங்கே டீசல் தட்டுப்பாடு இருக்குது, எங்கே பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்குது, எங்கே கேஸ் தட்டுப்பாடு இருக்குது, எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா பழையபடி கிடச்சிட்டே தான் இருக்குது. இவர்கள் பொய் பேசுகிறாங்க அரசியல் ஆதாயத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே மாதிரி மோடி அப்படி தான் சொல்கிறாரு, அவங்கள பொய் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்புள்ள மக்களே, நம்ம என்ன சொல்கிறோன்னா, இவங்க மேலே பொய் பேசுகிற அவசியம் இல்லை. நீங்கள் களத்துக்கு போங்க, தெரியும் உங்களுக்கு. இன்றைக்கி கமர்ஷியல் சிலிண்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வணிக பயன்பாட்டுக்காக கொடுக்கப்படக்கூடிய சிலிண்டர், அது 20% தான் மத்திய அரசு விநியோகம் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. அதே போல் பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் நீங்கள் விசாரிச்சு பாருங்கள். கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கள்ள மார்க்கெட்டில், அதாவது எனக்கு ரூ. 6,000 6,500 கொடுத்தா கூட இன்றைக்கி சிலிண்டர் கிடைக்கல. 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய 19 கிலோ வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ரூ. 2,200 இல்லையா? ஆனால் வெளியில் கள்ள மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூ. 6,000 வரைக்கும் போகுது. அதே மாதிரி வீட்டு உபயோக சிலிண்டரு நீங்கள் இன்றைக்கி பதிவு பண்ணணுன்னு சொன்னால் அடுத்த நாளே கொண்டாந்து நமக்கு சிலிண்டர் கொடுப்பாங்க. அவங்களே கூப்பிட்டு கேட்பாங்க ஏஜென்சியிலிருந்து. இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பதிவு பண்ணி 10 நாள் ஆன பின்னாடியும் நமக்கு சிலிண்டர் கிடைக்கல, வீட்டு உபயோக சிலிண்டர் கிடைக்கல. வீட்டு உபயோக சிலிண்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3,000 வரைக்கும் கள்ள மார்க்கெட்டில் விற்றுட்ருக்காங்க. ஆனால் அதனுடைய ரேட் எவ்வளவு? ரூ. 950. ஆக கள்ள மார்க்கெட்டில் வணிக சிலிண்டர் கிடைக்குது, வீட்டு சிலிண்டர் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. இன்னும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னாங்க 5 கிலோ சிலிண்டருங்க வச்சுருந்தார். அது எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அந்த 5 கிலோ சிலிண்டரு கவர்மெண்ட்டினுடைய ரேட்டின் படி பார்த்தீங்கன்னா ரூ. 450. ஆனால் அந்த 5 கிலோ சிலிண்டர் அவர் கள்ள மார்க்கெட்டில் ரூ. 1000 கொடுத்து வாங்கிட்டு வச்சுருக்காரு. அப்போ ஒரு கிலோ எவ்வளவு? ரூ. 200. ஆக இப்போ பட்டவர்த்தனமாக தெரியுது. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, கேஸ் தட்டுப்பாடு என்பது தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்குது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை மறைப்பதற்கு தான் முயற்சி பண்ணிக்கிறாங்களே தவிர இந்த பிஜேபி அரசாங்கம் மக்கள்கிட்ட உண்மை பேச அவங்க நினைக்கல. இதுக்கு என்ன காரணம்? அடிப்படை காரணம் இவ்வளோ நாளாக என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது தென்னை மரத்தில் தேள் கொட்டினா பனைமரத்தில் நெறிக்கட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமெரிக்கா,
ஈரான் யுத்தம் நடந்துட்டு இருக்குது. ஈரான், இஸ்ரேல் யுத்தம் நடந்துட்டு இருக்குது. அங்க யுத்தம் நடக்கிறப்ப, இங்க கேஸ் தட்டுப்பாடு வருவதற்கு என்ன காரணம்? உலகத்தில பார்த்தீங்கன்னா, எல்லா நாட்டிலயும் வந்து இந்த மாரி கேஸ் தட்டுப்பாடு இல்லைங்க. இங்க இந்தியாவுல பார்த்தீங்கன்னு சொன்னா, அவ்வளோ கேஸ் தட்டுப்பாடு வந்து தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து ஈரான் தாங்க இயற்கை எரிவாயு வந்து ஏற்றுமதி பண்ணான். ஈரான் வந்து இறக்குமதி பண்ணான். பெரும்பாலும் கச்சா எண்ணெய வந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்வது, கேஸு இயற்கை எரிவாயு வந்து ஏற்றுமதி செய்வது முதல் நாடு யாருன்னு கேட்டீங்கன்னா ஈரான். அப்படிப்பட்ட ஈரான் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு யுத்தத்தால் வந்து கடுமையா பாதிக்கப்பட்டிருக்குது. அமெரிக்கா வந்து இன்னைக்கு பெருவாரியா குண்டு போட்டு அந்த மக்கள சாகடிச்சிட்டு இருக்கிறான். ஆக உயர்மட்ட தலைவரா இருக்கிறவர் வந்து அதிலியா வந்து காமேனின்னு சொல்லிட்டு ஈரானுடைய உயர்மட்ட தலைவர். அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏவுகணை தாக்குதல்ல அமெரிக்காவினுடைய ஏவுகணை தாக்குதல்ல பார்த்தீங்கன்னா, அவர் வந்து குடும்பத்தோட சாகடிக்கப்படுறான். குழந்தைங்க காமினுடைய வந்து மருமகள் சாகடிக்கப்படுறாங்க. அவங்களுடைய பேர குழந்தைகள் சாகடிக்கப்படுறாங்க. அவருடைய மனைவிகள் சாகடிக்கப்படுறாங்க. அவங்க அந்த குடும்பத்தில இருந்த அந்த ஊழியர்கள் சாகடிக்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர் ஒரு மாளிகையில் வந்து கொன்றொழிக்கப்படுறாங்க. ஆக இத வந்து கண்டிக்க துப்பில்லாத இந்த நரேந்திர மோடி கும்பல் ஒரு அனுதாபம் கூட தெரிவிக்கலைங்க. ஆக என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈரான கண்டிக்கிறாங்க. நரேந்திர மோடி ஈரான கண்டிக்கிறாரு. யார? ஏன்டா அடி வாங்குறவனுக்கு வந்து ஆதரவா நிப்பியா? அல்லது வந்து அடி கொடுக்கிறவனுக்கு ஆதரவா நிப்பியா? இன்னைக்கு அடிச்சிட்டு இருக்குது யாரு? அமெரிக்கா அப்பட்டமாக உலக வந்து நாட்ட ரவுடி பையன். உலகத்தில் வந்து இன்னைக்கு சாவேஸ் வந்து கடத்திட்டு போயிட்டான். வெனிசுலா அதிபர் சாவேஸ வந்து ஒரு நாட்டினுடைய அதிபர் கடத்திட்டு போயிட்டாங்க. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த நரேந்திர மோடி வந்து குரல் கொடுக்கல. அத கண்டிக்க துப்பு இல்ல. ஆக அமெரிக்கானுடைய அடிமையாக இன்னைக்கு நரேந்திர மோடி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அது ஒரு பின்னாடி என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கெல்லாம் வந்து எல்லோருமே சொல்றாங்க. நரேந்திர மோடி வந்து எப்ஸ்டீன் வழக்குல மாட்டிட்டாரு. சிறார் குற்றவாளியாக இருந்த எப்ஸ்டீன். அந்த எப்ஸ்டீன் வழக்குல நம்ம நரேந்திர மோடி மாட்டிட்டாரு. அந்த வீடியோ வச்சு தான் இன்னைக்கு இந்த ட்ரம்ப் கும்பல், சிஐஏ கும்பல் நரேந்திர மோடி மிரட்டிட்டு இருக்குது. அதனால தான் இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நரேந்திர மோடி அமெரிக்கானுடைய அடிமையா செயல்பட்டுட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருந்தால் கூட அமெரிக்கானுடைய மேலாதிக்கம், அமெரிக்கானுடைய ஒற்றை துருவ மேலாதிக்கத்தை வந்து வீழ்த்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்தியா போன்ற 3ஆம் தர காலனி நாடுகளுக்கு உண்டு. அப்படி இருக்கிறப்ப, அமெரிக்க ஏகாதிபத்திய அடிமை நாடாக இந்தியாவை இன்றைக்கு நரேந்திர மோடி அடகு வச்சிட்டுருக்காரு. அது அப்பட்டமான உண்மை. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து விலைவாசி என்பது கன்னா பின்னான்னு ஏறி போச்சுங்க. ஒரு டீ கடையில போனீங்கன்னா, ஒரு டீ கடையில ரூ. 10 வித்த டீ இன்னைக்கு ரூ. 15. ரூ. 15 வித்த வந்து காஃபி இன்னைக்கு ரூ. 20 ரூ. 25. அதே மாரி சுக்கு எல்லாமே. அது மட்டும் இல்லாம ஒரு ஹோட்டல் கடையில போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப ரூ. 30 சாப்பிட்ட ரூ. 25 ஒரு தோசை. இன்னைக்கு ரூ. 50. ரூ. 25 புரோட்டா. இன்னைக்கு ரூ. 50. ரூ. 25 சப்பாத்தி. இன்னைக்கு ரூ. 50. ஆக விளைவா எல்லா பொருளுங்க. இத சொல்லலைங்க. அதாவது டீ மட்டும் இல்ல. எல்லா உணவுப் பொருள்களும், எல்லா பொருள்களும், எல்லா விலைவாசி உயர்வு என்பது பார்த்தீங்கன்னு சொன்னா, மக்கள் தலையில் கன்னா பின்னான்னு வந்து ஏறி போச்சுங்க. ஆனா கூலி ஏறல. கூலி உயர்வு என்பது கீழ தான் இருக்குதே தவிர, இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, விலைவாசி உயர்வு என்பது வானை முட்டிக்கொண்டு பறந்து கொண்டு இருக்கிறது. அதை கட்டுப்படுத்த துப்பில்லாத, வக்கு இல்லாத இந்த தற்கூரி நரேந்திர மோடி கும்பல், இந்த மாற்றுக் கட்சியின் மீது உண்மை சொல்லக்கூடிய மாற்றுக் கட்சி மீது பழி போட்டு தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். அதனால தான் எப்ப பார்த்தாலும் பொய்யா பேசாதீங்க. மக்களுக்கு உண்மைய பேசுங்க. உண்மையிலேயே சொல்லுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கிடைக்கலயா, கிடைக்கலன்னு சொல்லு. ஏன் கிடைக்கலன்னு சொல்லு. அமெரிக்கா, ஈரான் யுத்தம் நடந்துட்டு இருக்குது. அதனால கேஸ் தட்டுப்பாடு வருது அப்படின்னு சொல்லு. என்ன காரணம்னு சொல்லு. ஆக தொடர்ச்சியாக பொய்யே பேசி, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான் தான் இந்த வந்து நரேந்திர மோடியும், அமித்ஷா கும்பலும். எனவே இந்த அமித்ஷா கும்பலே, நரேந்திர மோடி கும்பலே அதிகாரத்தை சுவைப்பதற்காக இந்திய நாட்டு மக்களை வஞ்சிக்காதே, ஏமாற்றாதே, தங்குதடை இல்லாமல் இந்திய நாட்டு மக்களுக்கு கேஸை வந்து விநியோகம் செய்வதில் நீங்கள் முனைப்பு காட்டுங்க. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துறதுல முனைப்பு காட்டுங்க. மக்களே உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. இல்லையா? அதனால இதெல்லாம் மறைக்கிறதுக்காக பொய்யா பேசாதீங்க. கலவரத்த உருவாக்காதீங்க. மத கலவரத்த உருவாக்காதீங்க. சாதி கலவரத்த உருவாக்காதீங்க. எதிர்க்கட்சி மேல பழி போடுறத விட்டுட்டு, இந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடுங்கள்.